ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சர்க்கரைவள்ளி கிழங்கு இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 பீஸஸ் சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மைய பிசைஞ்சுக்கலாம். கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லாவே பிசைஞ்சுக்கலாம். கையிலே நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக சுடு தண்ணி, கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க, பண்ண முடியாது. நம்ம கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து விட்டுருங்க. அது நல்லா மாவு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கையிலே நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த இடியாப்பம் அச்சில் கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து இடியாப்பம் மரத்துக்குள்ளே உள்ளே வச்சுக்கலாம். நம்ம நல்லா வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து இட்லி தட்டில் தான் நான் வந்து பிழிகிறேன். நம்ம வந்து இதிலே பிழிஞ்சிக்கலாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லா சுட சுட சர்க்கரைவள்ளி கிழங்கு இடியாப்பம் ரெடி. திக்காக தேங்காய் பால் அரைச்சி அதுக்கு மேலே நல்லா ஊற்றி நெய் சர்க்கரையோ அல்லது வந்து நாட்டு சர்க்கரையோ போட்டு நல்லா பிசைஞ்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அருமையான உணவு இது. ஆரோக்கியமான உணவுன்னு கூட சொல்லலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.